தேதியை குறிப்பிடவில்லை. தலைமையிலிருந்து நேற்று நடைபயணத்தினுடைய தேதியை உறுதிப்படுத்தியுள்ளனர். நாளை மறுநாள் ராணுவ வீரர்களுக்கு சல்யூட் என்ற பொதுக்கூட்டத்திற்கு நமது காங்கிரஸ் பேரை பொறுப்புகளை கையில் எடுத்துக்கொண்டு மிகவும் திறம்பட உங்களுடைய என்னென்ன பொறுப்புகள் என்பதை மாதிரி உங்களிடம் சொல்லுகிறேன். பிறகு அந்த மைக்கில் வந்து நீங்கள் எந்த பணியை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யலாம் அப்படின்றது இந்த விபி ராம்ஜி என்கின்ற இந்த சட்டத்தை மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும். பழைய சூழ்நிலையிலேயே ஏற்கனவே 2005ஆம் ஆண்டு நாங்கள் மக்களுக்கு அர்ப்பணித்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டமானது மகாத்மா காந்தி பெயரிலேயும் அன்றைய அந்த சட்டத்தின் அடிப்படையிலேயே இந்த பணியானது தொடர வேண்டும், மத்திய அரசாங்கம் தொடர வேண்டும், இதில் மாநில அரசின் பங்களிப்பை குறைக்க வேண்டும் என்று கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக நாங்கள் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் பேரியக்க நிர்வாகிகள் தலைவர்கள் அனைவரும் போராடி வருகிறோம். மகாத்மா வழியில் வந்த காங்கிரஸ்காரராகிய நாங்கள் அனைவரும் மகாத்மா காந்தியின் பாணியிலேயே அகிம்சை முறையில் பாத யாத்திரை நாடு முழுவதும் பாத யாத்திரை நடப்பதற்காக தயாராகியுள்ளோம். அதன் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் இன்று சென்னையில் இன்று மாலை பாத யாத்திரையானது துவங்குகிறது. வருகின்ற 7ஆம் தேதி நாளை மறுநாள் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு இங்கு திருச்சியில் மெயின்கார்ட் கேட் எதிரில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலையிலிருந்து ஆரம்பித்து சிங்காரத்தோப்பு வழியாக மரக்கடை வழியாக காந்தி மார்க்கெட்டில் அந்த யாத்திரையானது முடிவு பெறக்கூடிய வகையில் திருச்சி மாநகர் மாவட்டம், திருச்சி தெற்கு மாவட்டம், திருச்சி வடக்கு மாவட்டம், புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம், கரூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம் ஆக 6 மாவட்டங்களிலிருந்து நிர்வாகிகளுடன் பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த யாத்திரையில் பாத யாத்திரையில் அகில இந்திய பொதுச் செயலாளர் கிரீஷ் சோடங்கர் அவர்களும் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை அவர்களும் திருச்சிராப்பள்ளி பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் தலைவர் திருநாவுக்கரசர் அவர்களும் மேலும் இந்த மண்டலத்திற்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நிவேதி தாழ்வா உள்ளிட்ட தலைவர்கள் பல பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமையேற்று யாத்திரையின் முடிவில் கண்டன உரையும் ஆற்ற இருக்கிறார்கள்.